காலை மணி ஓசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வலையோசை, தாழை மடல் ஓசை, தாயர் தயிர் மத்தோசை, இது போன்ற ஓசைகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்ப மாய ஓசைகளை கேட்கிறோம் என்று எழுதுவார். காளையை பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போகிற போது அந்த காளை மாடு தன்னோட கழுத்துல இருக்கிற அந்த மணி ஆட்டுகிற அந்த ஓசை கேட்கும், காளை மணி ஓசை. களத்துல உழவர்கள் நெல் மணிகளை கை பிறந்தால் வழிபிறக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த நெல் மணிகளை தூத்துகிற போது நெல் மணி ஓசை, காளை மணி ஓசை, களத்து மணி நெல் ஓசை, வாழை கொள்ளையில வாழை இலை உரசுகிற அந்த ஓசை. காலையில மார்கழி மாசத்துல பெண்கள் எந்திரிச்சு காலையிலேயே 4 மணி 5 மணிக்கு குளிச்சு விட்டு கோலம் போடுகிற போது வஞ்சியற்கை வலையோசை, கோலம் போடுகிற போது பெண்கள் தங்களுடைய கைகளில் அணிந்திருக்கிற அந்த வளையல் ஓசை கேட்கும். அதுக்கப்புறம் நமது தாயார் தயிர் கடைகிற ஓசை கேட்கும். அதுக்கப்புறம் அந்த தாளம்பு ஓசையெல்லாம் கேட்கும். இந்த மாதிரியான ஓசைகள்லாம்